ஓம் நம சிவாய. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சமர் படம் பார்த்துருக்கீங்களா மக்களே? த்ரிஷாவும் விஷாலும் நடித்த படம். அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் நடக்குது. யாரோ 2 பேர் ஆட்டி வைக்கிறாங்க, இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையாகவே இந்த இவிஎம் மிஷின் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த தமிழகத்தில் இப்போ இருக்க இந்த அரசு உருவாகியிருக்காது. அதுவும் ஒரு பொய்யான ஒரு எண்ணிக்கை முழுசாக வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 108ங்கிற ஒரு நம்பரை அவங்களே அதுக்கு கூட்டணி கட்சிகளை உருவாக்குனா தான் மக்கள் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத இவங்களே ரெடி பண்ணி ஒரு ஷாவோட வேலையை உருவாக்கி இன்னொரு ஷாவோட ஆசையை நிறைவேற்ற எவ்வளவு மக்கள் முட்டாளாக இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம எல்லாருமே இவிஎம் மிஷினுக்கு எதிராக அடுத்த எலெக்ஷன்லையாச்சும் இவிஎம் மிஷின் இல்லாமல் வாக்குச்சீட்டு மூலம் தேர்ந்தெடுக்கிற முறையை உருவாக்கியே ஆகணுங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு இவிஎம் மிஷின் மூலம்தான் இந்தியா முழுக்க அந்த பாசிச பாஜக அரசு ஆட்சியை பிடித்தது. அதே போல் தான் இந்த தமிழகத்திலும் ஒரு கைப்பாகையை உருவாக்கி அந்த கைப்பாகையை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, இவிஎம் மிஷின் நமக்கு வேண்டவே வேண்டாம். அதை முழுவதுமாக நம்ம தடை பண்ண வேண்டும், போராட வேண்டும்.